இந்த அமைப்பு தொடங்க வேண்டிய தேவை என்ன, இந்த நேரத்தில் தொடங்க வேண்டிய தேவை என்ன? அண்ணாமலை அவர் ஒரு அமைப்பை அறிவிக்கிறாரு, அதை ஒட்டி லதா மேமும் ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் இணைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்தந்த ஊருக்கு எப்படி நல்லது பண்ணலாம், எப்படி ஒரு கல்ச்சரல் இன்டெகிரேஷன் கொண்டு வரலாம், சோஷியல் இன்டெகிரேஷன் கொண்டு வரலாம், வெல்ஃபேர் எப்படி கொண்டு வரலான்றதுக்கு தான் மக்கள் மேடை. ஸோ அண்ணாமலை மேலே ரஜினி சாருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்கிறதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அதுக்கு ரஜினி சாரனுடைய ஆதரவு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும், இல்லை இது சரி வராது நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒரு நல்ல தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். மக்கள் மேடை அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி இருக்கிற திருமதி லதா ரஜினிகாந்த் மேம் கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. தேங்க்யூ. முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுடைய அமைப்புக்கு. தேங்க்யூ. மக்கள் மேடை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதை ஆரம்பிக்க வேண்டிய நோக்கம் என்ன? மக்கள் மேடை ஒரு கல்மினேஷன் பாயிண்ட். அதாவது என்னோட வேலைகள் பல வருஷங்களாக நாங்கள் பொதுமக்களோடு வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்டடி மாதிரி இருந்தது எனக்கு. என்ன பண்ணணும், லொக்கேஷன்ஸில் என்ன பண்ணணும், மாவட்டங்களில் என்ன பண்ணணும், கிராமங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்தது த்ரூ மை ஒர்க். இப்போ குழந்தைங்களுக்குன்னு போகிறோம், விமென்க்குன்னு போகிறோம், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு போகிறோம், ஃபார்மர்ஸ்க்குன்னு போகிறோம், பொதுமக்களுக்கு நலன் தேடி போகிறோம். அப்படி எங்கள் குழுக்கள் ஆல்ரெடி தயா ஃபவுண்டேஷனுக்காகவும் பாரத் சேவான்ற ப்ராஜெக்டாகவும் பீஸ் ஃபார் சில்ட்ரன்ற ப்ராஜெக்டாகவும் எல்லா இடத்துலையும் வேலை பண்ணிகிட்ருக்காங்க பல வருஷங்களாக. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கும்பகோணம் ட்ராஜடி நடந்தது இல்லையா, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட். அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களை பார்த்து, அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஆஷ்ரமோட ஆனுவல் டேயில் அவங்கள ஸ்டேஜில் அவங்களுக்காக நான் ஒரு சாங்கே கம்போஸ் பண்ணேன். அந்த உயிரை நீத்த அந்த தியாகிகள்னு சொல்லி நான் அந்த சாங் கம்போஸ் பண்ணி இன்னி வரைக்கும் அந்த குழந்தைங்களோட அந்த குடும்பங்களோட நாங்கள் தொடர்பு தான் இருக்கோம். அது மாதிரி பனவெல்லம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒர்க் ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் சொல்றதெல்லாம் 40 years பேக், அப்போலேருந்து ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும். அப்புறம் பசங்களை அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் கேட்டகரியில் இருக்கிற விமென், அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ண, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது எக்ஸ்பேண்ட் ஆகி குழுக்கள் ஃபார்ம் பண்ணி அந்தந்த ஊரில் இருக்கிற சூழ்நிலைகள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து இப்போ அதை எல்லா ஒர்க்கும் சேர்த்து ஒரு குழுவை அமைச்சு மக்கள் மேடை. இது நாட் ஒன்லி டு கேரி த ஒர்க் வி ஆர் டூயிங், பட் லொக்கேஷன்ஸில் இருக்கிற என்ன ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு அங்கே இருக்கிற சுகாதாரம் எப்படி அப்படின்றது. அந்த காலத்து நான் கிராம் சபான்ற வேர்டு இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட இன்டர்வியூஸில். அந்த ஊர் பெரியவர்கள், ஊர் மக்கள் ஒன்றா சேர்ந்து எங்களோட அந்த மக்கள் மேடை ஃபார்ம் பண்ணி அந்த ஊர் நலனுக்காகவும் தமிழ்நாட்டோட கனெக்டிவிட்டி. இப்போ இங்கே ஒன்று நடக்குதுன்னா விழுப்புரத்தில் நடக்கிறது சிதம்பரத்துக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் தெரியாமல், எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தொடர்பு, கனெக்டிவிட்டி வித் த பீப்புள் அட் த கிராஸ் ரூட் லெவல். அது கீழ்மட்டம் வரைக்கும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். நம்மளுக்கு இது ஒரு பெரிய குடும்பமாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் வி ஹேவ் மக்கள் மேடைன்றதை March 7th நாங்கள் செகண்ட் டைம் ஒரு ஈவெண்ட் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணி வள்ளுவர் கோட்டமில் பண்ணோம். இந்த அமைப்பு மக்களை எம்பவர் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி சாதி மத நல்லிணக்கம் அதுலேயும் எஃபர்ட் கொடுக்குறீங்களா? இப்போ அந்த காலத்து இந்தியா எப்படி இருந்தது, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பண்ணி அவங்கவுங்க ஒத்துமையாக இருந்து, இது அந்த காலத்து இந்தியாவோட ஒரு சமுதாய நோக்கோடு தான் நடக்குது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, என்னோட வெப்சைட் நீங்கள் பார்த்து ஃப்யூச்சரில் பார்க்கும்போது எப்படி ரிவைவல் ஆஃப் த ஏன்ஷியன்ட் இந்தியன் ஃபிலாசபி. நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க ஆன்சிஸ்டர்ஸ் எப்படி அந்த கட்டமைப்பு அழகாக வச்சுருந்தாங்க, எல்லாரும் எப்படி அதுக்கு ஒத்துழைச்சாங்க, நாட்டு பற்றி எப்படி எவ்வளோ தூரத்துக்கு இருந்தது. ஏன்னா பாரதம்னு ஒரு பாட்டை நான் எழுதி 45 வருஷம் மேலே ஆகுது. அந்த சாங்கை நாங்கள் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் என்னோட ஈவெண்ட்ஸில் போடுவோம். இந்திய நாடுன்னு ஒரு பாட்டு எழுதி 45 வருஷம் ஆகுது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த இந்தியன்னஸ், அந்த இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ப்ராடக்ட்ஸ், இந்தியன் ஸ்கில்ஸ், ஆர்ட் இருக்குது, கிராஃப்ட் இருக்குது, நம்ம சமுதாயம் கல்ச்சரல் ரூட்ஸ் இருக்குது, அடையாளங்கள் இருக்குது, இதெல்லாமேலேயும் பற்றி இருந்து நம்ம நாட்டுக்கு உகந்த அடையாளங்கள் எதுவும் அழியக்கூடாது.
அந்த அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுற ஆர்ட்ஸ் ஆகட்டும், கிராஃப்ட்ஸ் ஆகட்டும், எதுவும் அழிஞ்சு போயிடக்கூடாது. மக்கள் ஒத்துமையோட ஒரு சமுதாயத்தை ஒரு கட்டமைப்பாக இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு ஒரு புரிதல் இருக்கணும். அந்த மெச்சூராக எல்லாம் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து மக்கள் மேடையை அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அது ஒரு கட்டமைப்பாக இப்போ கொண்டு போகிறேன். அவ்வளோ. அந்த இந்தியா அப்படிங்கிற அந்த பற்று குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா திரும்பி அதை நம்ம கட்டி காக்கணும் அப்படிங்கிற ஒரு சொல்லும்போது அது குறைஞ்சிருந்தா தானே நம்ம கட்டி காக்கணுன்ற மாதிரி ஆகும். இல்லை, அது இருக்கலாம், ஆனால் நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்கவுங்க அவசர வாழ்க்கையில் இருக்குது. அவசர வாழ்க்கையில் பொது வாழ்க்கையை மறந்து போகிறது இல்லையா? அவசர வாழ்க்கை என்னோட விஷயம் என்னோட, அதுவும் இல்லாமல் நம்ம இந்த சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லைஃப், அந்த எக்யூப்மெண்ட் லைஃப்பில் பழகிட்டோம் இல்லையா? ஸோ மனிதர்களோட இன்ட்ராக்ஷனே கம்மியாயிடுச்சு. குடும்பத்துக்குள்ளேயே மனிதர்களோட இன்ட்ராக்ஷன், பேசுறது, பழகிறது, வெளியில் போகிறது, வெளியில் போய் ஒன்றா பார்க்குறதுன்றது இப்போ பெரிய விஷயம். எல்லாம் வீட்டில் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய மனசுக்கு ஒரு பலமாக இருந்தது அந்த காலத்தில். ஒன்றா போகிறது, கடைக்கு போகிறது, வெளியில் போய் சாப்பிட்றது, பீச்சுக்கு போகிறது, எக்ஸிபிஷன்ஸ் போகிறது, வெளியில் வரணுன்ற ஆர்வமே இப்போ வந்து தேவையில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வருது. ஸோ உங்களுக்கு ஹியூமன் இன்ட்ராக்ஷன், அதாவது ஃபீலிங், டச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ பணத்தை கூட கையில் தொடுற ப்ராக்டிஸ் இல்லாததுனால, எல்லாம் பட்டன் வழியாக போடுறதுனால அதோட ஃபீலிங் கிடையாது. நாங்கள்லாம் அப்போ ஒரு விளையாட்டுக்கே ஒரு ரூபா நோட்டு ஒரு 100 எடுத்து வச்சு அது ஒன்றா கொடுக்கும்போது இருக்கிற ஜாய் வந்து அது வந்து இப்போ அந்த நம்ம பசங்களுக்கே மணியோட கான்செப்டே இப்போ வந்து இட்ஸ் ஒன்லி ஆன்லைன். ஸோ டிஜிட்டல் எல்லாம். ஸோ அதோட வேல்யூ என்ன, நம்ம டச் அண்ட் ஃபீல், அந்த ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா எல்லாத்துலேயும். அந்த ஒரு கல்ச்சர் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா? அட் த பாட்டம். அதாவது கிராமங்கள் அழியக்கூடாது. கிராமங்கள் அழிஞ்சால் இந்தியா கிடையாது. அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற கல்ச்சர் போயிடக்கூடாது. நம்ம சமுதாயத்தில் இருக்கிற அந்த ஒற்றுமை உணர்வுகள், கல்ச்சர் போயிடக்கூடாது. அதுதான் இந்தியன்னஸ். அந்த ஓல்டு இந்தியாவை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம், சோஷியலி ரொம்ப நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது, அந்த கட்டமைப்பு அழகாக இருந்தது, ஒருத்தர் நேசித்தாங்க, ஒருத்தர் மதித்தாங்க, யாரையும் பழிக்கலை, யாரையும் ஒன்றும் குறை சொல்லலை, ஒருத்தர் அவங்கவுங்க மதித்து நடந்துக்கிட்டாங்க. இப்போ வாயில் எப்படி வேணால் பேசலாம், எதை பற்றி வேணால் பேசலாம், என்ன வேணால் அப்படி ஆயிடுச்சு இல்லையா? அது ஒரு உள் உணர்வு நம்மளுக்கு இன்னும் திருப்பி அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. பசங்க என்ன பார்க்குறாங்க, பசங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க, எதை பற்றி கேள்விப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு முன் உதாரணம் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் அப்போ இருந்தாங்க. அந்த ஜெனரேஷன்ஸ் அப்போவே அவங்க காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை மீறி இப்போ வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன பாஸ் ஆன் பண்ணுறோம், நம்ம கல்ச்சரலி என்ன கொண்டு போகிறோம், நம்மளோட சமுதாயத்தை பற்றி என்ன சொல்கிறோம், நம்ம வாழ்வாதாரம் நம்ம என்ன பண்ணுறோம், வாட் இஸ் த வே ஆஃப் லைஃப், நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோன்றதெல்லாம் ஒரு ரொம்ப நாளாக பார்த்து தான் ஓகே மக்கள் மேடைன்னு ஒன்று உருவாக்கி அந்தந்த ஊருக்கு எப்படி நல்லது பண்ணலாம், எப்படி ஒரு கல்ச்சரல் இன்டெக்ரேஷன் கொண்டு வரலாம், சோஷியல் இன்டெக்ரேஷன் கொண்டு வரலாம், வெல்ஃபேர் எப்படி கொண்டு வரலான்றதுக்கு தான் மக்கள் மேடை. அதுவும் இல்லாமல் எல்லாரும் இன்வால்வ் பண்ணுறோம். நீங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா வாங்க, நம்ம பார்த்துக்கிற காலம் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது, இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்கில்லை பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்குது. எனக்கு இது பற்றி தெரியும், உங்களுக்கு அதை பற்றி தெரியும், இதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அந்த ஊருக்கு அதை வச்சு என்ன நல்லது செய்யலாம் அப்படின்றது தான் மக்கள் மேடையோட குறிக்கோள். இந்த இனிஷியேட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரஜினி சார்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? நான் எல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸையும் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அவரும் ரொம்ப ஒரு வெல்ஃபேரோட மைண்ட் செட்டில் ரொம்ப நாளைக்கு அவர் எல்லாமே நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல காரியங்கள் நடக்கும்போது எப்போவுமே அவர் சப்போர்ட்டிவாக இருப்பார். பை சான்ஸ் இதில் ரசிகர் மன்றம் அதை வந்து இணைக்கிறதுக்கு உள்ள அவங்கள இதில் சேர்த்து செயல்பட வைக்கிறதுக்கு திட்டம் இருக்கா? இல்லை, எதுவும் திட்டமாக இல்லை. அதாவது இப்போது எல்லாருமே மக்கள். நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வேலை பண்ணுறாங்க, ஒரு என்ஜிஓ இருக்காங்க, ஒரு சபை இருக்கும், யார் வேணால் வந்து வேலை பண்ணலாம். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வேலை பண்ணலாம், ஆஸ் அ குழு வேலை பண்ணலாம். யாரையும் நாங்கள் பிரிக்கவும் இல்லை, அப்படி இவங்கள சேர்க்கணும் அவங்கள சேர்க்கணும்னு ஒரு பிளானும் கிடையாது. அந்த ஊர் மக்களாக நீங்கள் யார் வேணால் வந்து சேரலாம். இப்போ நீங்கள் ரஜினி சார் கூட நீங்கள் வந்து அரசியல் நிறைய பேசுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் ஏதாவது இருந்திருக்கா, இல்லை 2 பேரும் ஒரே மாதிரியான லைனில் தான் இருப்பீங்களா? பொதுவாக நல்லது நடக்கணுன்றது
2 பேருக்கும் இருக்குது. ம். தமிழ் மக்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணுன்றது இருக்குது, தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு இருக்குது, நாடு நல்லா இருக்கணும், நேஷ்னலிஸ்ட் ம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது பரிமாறங்கள் அப்படி தானே இருக்கும். எது எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்றது தான் இருக்கும். ஓகே. இப்போ இந்த அமைப்பு தொடங்க வேண்டிய தேவை என்ன, இந்த நேரத்தில் தொடங்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது பார்த்தீங்களா. குறிப்பாக வந்து அண்ணாமலை அவர் ஒரு அமைப்பை அறிவிக்கிறாரு, அதை ஒட்டி வந்து லதா மேமும் ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் இணைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, அரசியல் நோக்கம் இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. அதை பார்க்குறீங்களா? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் ஏன் இப்போ மட்டும் வந்து கேட்குறீங்க? உங்களோட நோக்கம் என்னவா இருந்தது என்ன வந்து பார்க்கறதுக்கு? இவ்வளோ நாளாக வரலையே. யாரும் வந்து என்ன நடக்குது, பாரத் சேவா எப்படி நடக்குது, தயா ஃபவுண்டேஷன் எப்படி நடக்குது, மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, இத்தனை வருஷமா எத்தனை குழந்தைங்களுக்கு வேலை பண்ணியிருக்கீங்க, காட்டேஜ், இது யாரும் கேட்கலையே. இப்போ வேற ஏதோ ஒன்று நடக்கும்போது தான் உங்களுக்கு இந்த சம்மந்தப்படுத்தி பார்க்கறது. இல்லை, நீ ஒரு வீடியோவா அழைப்பு விடுக்கும்போது இல்லை, அது முன்னாடியே பண்ணிட்டோமே. நீங்க மார்ச் 7th எனக்கு வரவே இல்லையே, நீங்க யாரும் கேட்கவே இல்லையே. அப்ப நீங்களும் அந்த வீடியோ வெளியிடல மேம்? அப்படித்தான் பண்ணோம். ஓப்பனா எல்லா ப்ரெஸ்ஸும் இருந்தாங்களே. மார்ச் 7th அன்னைக்கு ப்ரெஸ் இருந்தாங்க, எங்க திருவள்ளூர் மாவட்டம் ரெப்ரசன்டேட்டிவ் மக்கள் மேடை இருந்தாங்க, அந்த அந்த அங்க கூட்டு வந்த ஃபார்மர்ஸ் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்களே. உங்க மீடியா எல்லாரும் இருந்தாங்களே. அவங்கள கேளுங்க, நாங்க என்ன அன்னைக்கு சொன்னோம், மக்கள் மேடை பத்தி என்ன பேசணும். அன்னைக்கு யாருமே அதை ஃபோக்கஸ் பண்ணல. பிகாஸ் அது உங்களுக்கு சூட்டபிள் டைமிங்காக தெரியல. இத்தனை வருஷம் பாரத் மார்க்கெட் பண்ணோம் நாங்கள், அப்போ வீடியோ போட்டோம். நம்ம வியாபாரிகள் நல்லா இருக்கணும், நம்ம விவசாயிகள் நல்லா இருக்கணும், நம்ம மர்ச்சன்ட்ஸ் செழிப்பாக இருந்தால் தான் நாடு செழிப்பாக இருக்கும்னு சொல்லி போட்டோம். அதை பற்றி யாருமே போடலையே. நாங்கள் எப்போ எது பண்ணோம், என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கோம், இன்விடேஷன்ஸ் கொடுக்குறோம், வர சொல்லி பார்க்குறோம். அப்போ யாரும் வந்து க்யூரியாசிட்டியோட இதை கேட்கவே இல்லை. ஆனால் வேற ஒருத்தரோட அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிட்டோம், ப்ரீவியஸ் டே பண்ணிட்டோம். அடுத்தது என்ன வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ மீடியாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சென்சேஷ்னலாக ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறது தான் நீங்களும் விரும்புகிறீங்க. எல்லாமே சென்சேஷனலைஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. அந்த க்யூரியாசிட்டியும் எப்போ வருதுன்னா, அதை சென்சேஷனலைஸ் பண்ணக்கூடிய தருணம் வரும்போது தான் அந்த க்யூரியாசிட்டியும் உங்களுக்கு வருது. கரெக்டாக அண்ணாமலை அவர் வந்து அந்த அறிவிப்பு செய்யும்போது ரஜினி சார் அவரை வந்து கட்சிக்காக அழைத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஸோ அதனால உங்களுடைய அறிவிப்பும் வரும்போது இதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பிம்பம். இல்லையே, நாங்கள் புதுசாக ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, புதுசாக பண்ணலையே. அப்போது அது தெரியணும் இல்லையா, உண்மையை தெரியணும். அந்த உண்மையை சொல்லாமல் ஒரு டைமிங்கை மட்டும் வச்சுட்டு ஒன்று கேள்வி கேட்கறது க்யூரியாசிட்டி அதனால தானே வந்திருக்கு, அதுதானே. ஸோ அண்ணாமலை மேலே ரஜினி சாருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்கிறதன் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அதுக்கு ரஜினி சாரனுடைய ஆதரவு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். அதை பற்றி சொல்ல நான் ஐ எம் நாட் த ரைட் பர்சன். அதுவும் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கார், எல்லாருக்கும் பல பேருக்கு ஒரு குரு ஸ்தானத்திலே இருக்கார். அது த ரைட் பர்சன் டு ஆன்சர் வில் பி ஒன்லி ஹிம். நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கைடன்ஸோ இதுவோ கேட்பாங்க. ஸோ ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு சே தட். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு ரஜினி சார் முதல்வராக விஜய் பதவியேற்க விடாமல் தடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ நீங்க இந்த அமைப்பை தொடங்கும் போது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் நான் தொடங்கலைங்க, கண்டினியூ பண்றீங்க. இந்த மக்கள் மேடை அப்படிங்கிற அந்த குடையை உருவாக்கி இருக்கீங்களா, இந்த மார்ச் மாசம் உருவாக்கி. ஸோ இப்போ இந்த ஒரே மாதத்துல 2 பேர் மேலுமான விமர்சனங்கள் நிறைய வருது. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா, என்ன இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு? உங்க வீட்டில் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படிதான் இருக்கும். ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு பிரதர் சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அது எங்களை மட்டும் ஏன் பிரித்து, நாங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? அதுக்கு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பலம் வேணும். ஏன்னா நாங்கள் சரண்டர் பண்ணியிருக்கிற பாதை அப்படி, எங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படி, அது இல்லைன்னா பேலன்ஸே பண்ண முடியாது. ஓகே. இப்போ வந்து ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும், இல்லை இது சரி வராது நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நான் நேற்றுக்கு தான் சொன்னேன் ஒரு இன்டர்வியூவில், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஒரு கிரேட் லீடர்ஷிப்பை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு காரணங்கள் இருந்தது, அந்த காரணங்கள் வேலிடாக இருந்தது, உண்மையாக இருந்தது. ஸோ அவரோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டி நம்மளாம் இருக்கோம். ஸோ பட் அவரோட விஷன் வந்து ரொம்ப நல்ல விஷன். ஸோ ஹி வாஸ் அ கிரேட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிற பர்சன் நான் நேற்றுக்கு தான் சொன்னேன். ஸோ அதே தான் இன்றைக்கும் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஏதாவது வருத்தம் இருக்கா? வருத்தம் இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு.
அது நடந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இப்போ வந்து அந்த காலத்துல கோவிட் சுச்சுவேஷன் இருந்துச்சு, அதுல போய் பிரச்சாரம் பண்றது, மக்களை திரட்டுறது அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ரஜினி சார் சொல்லியிருந்தாரு. இப்போ நடந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா முதல்வராக இருக்காரு விஜய், அவர் பெரிய அளவுல பிரச்சாரங்கள் எதுவும் பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஒரு 10-15 இடத்துல தான் போனாரு. தமிழ்நாடு முழுக்கமே அவர் போகல. சோஷியல் மீடியாவிலேயே பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதே அளவிலான ஒரு பவர் வந்து ரஜினி சாருக்கு அப்போ இருந்துச்சு. அவர் சொல்ற ஒரு விஷயமும் கடைக்கோடி வரைக்கும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ அந்த கோவிட் டயத்துல பிரச்சாரத்துக்கு போகாம நம்ம சோஷியல் மீடியா மூலமாகவே நம்ம வந்து இந்த அரசியலை தொடர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்போ அப்படி இல்லையே. அப்போ சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு ஒரு பெருசாவோ இதுவாவோ இல்லை. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் இருந்தது. பட் அது அவரோட டிசிஷன். அவர் எதுக்கு வெறும் அதை மட்டும் சொல்ல, அவர் சொன்னா கூட மக்கள் வெளில வந்திருப்பாங்க இல்லையா. நம்ம எங்கே போனாலும் மக்கள்ன்றது ஒரு கூட்டங்கள் வர்றது, வெளியில் வர்றது, பேசுறது, அவங்கவுங்க அங்கங்கே மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ எப்படியும் வெளில வரணும், பிரச்சாரத்துக்காக மட்டும் இல்லை, எங்கேயா ஒரு இடத்துல கான்கிரிகேஷன் வரணும். அவ்வளோ மனசு கொடுத்து வரவங்க வெளியில் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. உயிரை பணைய வச்சு தான் வருவாங்க. ஸோ அதெல்லாம் அவரோட திங்கிங்கில் என்னெல்லாம் யோசிச்சாங்கன்றது ஐம் ஷுவர் ஹி ஹேட் வேலிட் ரீசன்ஸ். இப்போவும் அதுக்கான ஸ்கோப் இருக்கா சார் திரும்பி? நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐம் நாட் அவேர் ஆஃப் இட். அண்ட் கண்டிப்பாக அப்படியே தான் இருந்தால் அவர் நேரடியாக உங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் அவர் எல்லாமே நேராக சொல்கிறாரு. ஃபியூச்சரிஸ்டிக்காவோ பாஸ்ட்லேயோ போய் அதை பேசுறதுன்றது ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ I don't know why this curiosity keeps building every now and then, because I think this becomes a sensational news. என்ன நீங்க இப்போ இந்த மக்கள் மேடை அமைப்பை முன்னெடுத்துட்டு போறீங்க. ஸோ இது வந்து சாரனுடைய ஒரு சப்போர்ட்ல வர ஒரு இயக்கமாக இருக்குமோ? அவர் அரசியல்ல வர முடியல அப்படிங்கறதுனால இதை வந்து கண்டினியூ பண்றாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்புது. இல்லை, இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ அரசியலுக்கு வரல அதனால இது பண்றாங்க. அவர் ட்ரஸ்ட்ல 100 காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் ட்ரஸ்ட்ல நான் வந்து நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த காரியம் நடந்துட்டு தானே இருக்கு. ஸோ இதையும் அதையும் இணைச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கு தொடர்பும் இல்லை. மக்கள் மேடையை வைத்து ஒரு அரசியல் கட்சியோ இல்லை வேற எந்த அரசியல் கட்சிக்கு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஆதரவு எதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க உறுதியாக சொல்ல முடியும்? நாங்கள் மக்கள் மேடையை ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக கொண்டு போகிறோங்க, பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக கொண்டு போகிறோம். லோக்கல் லீடர்ஸ் ஒருத்தர் பார்த்து, மக்கள் இல்லாமல் எந்த அரசியலும் கிடையாது இல்லையா. மக்கள் ஒரு பக்கம், ரூல் ஒரு பக்கம். இந்த மக்களை எடுத்துருங்க, ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா? உங்களுக்கு பாலிடிக்ஸ் இருக்கா? இல்லை. மக்கள் தான் பிரஜைகள். அவங்களோட லொக்கேஷன்ஸ், அவங்களோட சப்போர்ட், அவங்களோட நிகழ்வுகள் இல்லாமல் எந்த பாலிடிக்ஸும் கிடையாது. ஸோ மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், மக்களோட சேர்ந்து என்ன பண்ணணும், லோக்கல் கவர்னன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், மக்கள் வெல்ஃபேர் என்ன பண்ணணுன்றது தான் அரசியல் புரிதலாக இருக்கணும். இப்போ தமிழ்நாடு வந்து கல்வி, சுகாதாரம், தொழில் அப்படின்னு ஓரளவு கம்பேரபிள் டு மற்ற மாநிலங்களில் பெட்டரான ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸ்டில் இந்த சிஸ்டம் வந்து மாற்றப்பட வேண்டிய சிஸ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா. மாற்றணுன்றது என்ன வார்த்தை? இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் சேஞ்ச். இன்னைக்கு இந்த ரோடு இப்படி இருக்கு, அதை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம், அந்த சுகாதாரம் இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம், பெட்டர்மெண்ட் தானே அது. ஸோ பெட்டர்மெண்ட் டு மீ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து அரசாங்கத்தையும் தாண்டி அமைப்பு ரீதியாகவும் நம்ம பண்ண முடியும். அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ராஜா இருந்தார், பெரிய நாடு இருந்தது, அங்கங்கே அவங்கவுங்க எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால தான் நாடு நல்லா. நான் குப்பை போடக்கூடாதுன்னு நினச்சாங்க, நான் இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சாங்க, என் வீடு வாசல் இப்படி இருக்கணும்னு கோலம் போட்டாங்க, நாங்கள் இப்படிலாம் வாழணும்னு நினச்சாங்க, தெருவில் குழந்தைங்க வாழினா பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு நினச்சாங்க, கூட இருக்கணும்னு நினச்சாங்க. இப்போ அந்த ஒரு ஓல்டர் இந்தியாவோட ஸ்ட்ரக்சரே இன்னைக்கு இல்லை இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் வி கால் கம்மிங் டுகெதர். மக்கள் மேடையினுடைய இலக்கு என்ன? ஒரு 5 வருடங்களில் நாங்கள் இதெல்லாம் அடைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு இலக்குகள் வச்சுருக்கீங்க? நான் இதே திருப்பி சொல்கிறேன், அந்த காலத்து இந்தியாவில் அப்படிலாம் இலக்குகள் வச்சு வேலை செய்யலை. நம்ம கல்ச்சரே வெஸ்டர்னைஸ் திங்கிங் ஆயிடுச்சு. ஓகே, ஹவு மெனி நம்பர்ஸ், என்ன நம்பர், என்ன இலக்கு, என்ன கோல், இப்படி கிடையாது. முதல்ல ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதை நல்லா நடக்கிறதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு தானாக ஒரு சக்தி வந்து அதோட இலக்கை அதுவே தேடிக்கும்.
அப்படி தான் நினைக்கணும். நம்ம இந்தியாவில் அந்த காலத்தில் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறது, அந்த இது பண்ணுறது, நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறது, என்ன காரியம் பண்ணாங்க, என்ன பிளான் பண்ணாங்க, இதெல்லாம் கிடையாது. நம்ம மக்கள் இங்கேருந்தும் கரெக்டாக வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த ஃபார்மாலிட்டி, இந்த ஃபார்மேட் போடுறது, இந்த இலக்கு என்ன, கோல்ஸ் என்ன, டார்கெட்ஸ் என்ன, இதெல்லாம் அவங்க இப்போ நினைக்கல. அப்படி நினச்சிருந்தா இந்தியா அவ்வளோ ஸ்ட்ராங் சமுதாயமாக இருந்திருக்காது. இது வெஸ்டர்னைஸ்ட் ஃபிலாசபி. முதல்ல இதை விட்டு நம்ம வெளியில் வரணும். காரியங்களை செய்யும்போது செஞ்சுட்டே போகணுமே ஒழிய இதுக்கு என்ன டார்கெட் இருக்குது, நம்ம காலத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமா, நேரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமா, இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எது எப்போ நடக்கும்ன்றது தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நல்ல உன் காரியத்தை நீ செஞ்சிட்டே போ. அது எங்கே போய் அது நேரம் எங்கே போய் சேரணுமோ அது கடவுளோட அனுகிரகம், அது இயற்கையோட ஜேர்னி. அது எங்கே போய் நிற்கணுமோ அதோட இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் பாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, த ரிவர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் பாத். அது மாதிரி தான் இதை முன்னெடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு பலமாக இருக்கிறது எது? இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கறது எது? நாட்டுப்பற்றும் மக்கள் மேலே இருக்கிற அன்பும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலே எங்களுக்கு இருக்கிற அக்கறையும். அதுதான். ரொம்ப நன்றி மேம் உங்களுடைய நேரத்துக்கு. தேங்க்யூ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.